வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் நடத்திய கட்சியின் ஆண்டு விழா பற்றின செய்திகள் தான். நிறைய பேர் பேசினாங்க, அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் கூட பேசினாங்க. கடைசியாக ஆதவ அர்ஜுனா பேசி, அப்புறம் பிரசாந்த் கிஷோர் பேசி, அதன் பிறகு விஜயும் பேசி முடிச்சு வச்சாங்க. இந்த ஆர்டர் தப்பு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பேசி, அப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசி, அப்புறம் விஜய் பேசியிருந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சில நண்பர்கள் கருத்து சொன்னாங்க. அது எல்லாத்தையும் என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக நாம் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதற்கண் ஏற்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா, நாம் சொன்ன அதை கேட்டு செஞ்சாங்களா இல்லை அவங்களே யோசித்து செஞ்சாங்களான்னு தெரில. ஒவ்வொரு சேர்லேயும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு ஜூஸ் பாக்கெட்லாம் வச்சுருந்துருக்காங்க நிர்வாகிகளுக்கு. வழக்கம் போல் விஜய் பின்புறமாக ஒரு பாதுகாப்பான வழியாக உள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் நடந்து கொண்ட விதம், இந்த பவுன்சர்ஸ் நடந்து கொண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவங்களோட பெண் நிர்வாகிகள்லாம் உள்ளே போகிறதுக்கு ஒரு கேட்டுக்கிட்ட வராங்க. போங்கன்னு அமைதியாக சொல்லி அனுப்பலாம். காதுகிட்ட போய் விசில் வச்சு கத்து ஊதி துரத்தி விடுறாங்க. அந்த பெண்கள் தான் காதை பிடிச்சிட்டு வராங்க வெளியே. ஐயோ ஏன்ப்பா இப்படி காதுகிட்ட கத்துற அப்படின்ற மாதிரி. அதே போலவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்திரிகை நிருபர் ஒருத்தர், அவர் நான் பத்திரிகையாளர்ப்பா உள்ளே போகணுன்றாரு. அந்த பவுன்சர்ஸ் உள்ளே விடலை. அவர் பாவம் பரிதாபமாக வெளியே புலம்பிகிட்டு இருக்காரு. ரொம்ப முடியாமல் பக்கத்தில் உடனே ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டார். அவர் ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு விடன்னு இருக்காரு பாவம். இந்த பவுன்சர்ஸு மலை மாதிரி இருக்காங்க. இப்படி வச்சு தள்ளினா விட பரவாயில்ல, இப்படி குத்தி தள்ளி விட்டாங்க அப்படின்றாரு அவர். அவ்வளோ கடுமையாகலாம் ஏன் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே போலவே நிர்வாகிகள் யாரையாவது பார்த்து முறையிடலான்னு பத்திரிகையாளர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் முடியலை அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு 2 தடவை பேர் வைக்கிறது, 2 தடவை கொள்கை பாடல் போடுறது அப்படின்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா முதல்ல வைக்கும்போது தமிழக வெற்றி கழகம்னு வச்சு, அப்புறம் பேரில் தப்பு இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு இக்கு வைக்கணும்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. முதல்ல ஒரு தடவை ஒரு கொள்கை பாடல்னு ஒரு பாடலை போட்டாங்க. அப்புறம் தமிழர் குடி பறக்கட்டும்னு இப்போ வேற ஒரு பாட்டு, தமிழரின் தலைச்சன் பிள்ளை அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டை போட்டிருக்காங்க. நல்ல வேளை இந்த ராஜ்மோகன் போன்ற நபர்கள்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தமிழ் பிழைகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கு இந்த 2வது பாட்டில். அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். ராஜ்மோகன்லாம் தமிழில் ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் அங்கே போனது மகிழ்ச்சியான விஷயம்தான். அவரவர்களுக்கு ஏற்ற கொள்கைகளோடு எங்கேயாவது போய் சேர்றதுன்றதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருமே பேசும்போது பேசுறது ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்பு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத பற்றி யாருமே எதுவுமே பேசலை. இதெல்லாம் அப்பாக்களின் காலமாக மாறிவிட்டது அப்படின்னு நம்ம நண்பர் ராஜ்மோகன் பேசியிருந்தார். அப்பாக்களின் காலத்தை பற்றி பேசக்கூடிய அதே ராஜ்மோகன் ஏன் அம்மாக்களின் சொத்துக்களை போன வாரம் தானே ஏல விட்டாங்க, அதை பற்றிலாம் அவன் ஏன் பேச மாட்டாரா? அது எனக்கு தெரியல ஏன் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரசாந்த் கிஷோர் பேசுனதை பற்றி பின்னாடி சொல்லுவோம். இவர் ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னார்னா, மன்னராட்சி ஒழிய வேண்டும், ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் என்பதற்காகவே அவர்கள் ஆட்சிக்கு விட கூடாது, அதை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. நல்லதாக இருக்குது பேசுறதுக்கு. இதில் வேற சொல்லியிருந்தாரு, முதல்வரே உங்கள் ரசிகர் தான் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. முதல்வர் ரசிகராக இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்வர் நான் திமுக கட்சிக்காரன், அதனால விஜய் படம்லாம் பார்க்க மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக பார்க்கலாம், நானும் தான் பார்ப்பேன். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விஜய் படத்தை ரசிப்பவர்கள் எல்லோரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனா சொல்ல வராரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. முதல்வரே
உங்கள் ரசிகர் தான் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்வதன் மூலமாக நான் புரிஞ்சுக்கிறது இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ விஜய் ரசிகர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது எனக்கு. பூத் லெவல் ஏஜென்ட் எல்லாம் போடும்போது கட்சிக்காரர்களையே நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒருவேளை மற்ற கட்சியிலலாம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் வந்து வேற ஆளுங்களை போடுவாங்களோ, இல்லை வேற கட்சியில் இருக்கிறவங்கள போடுவாங்களோ என்னவோ தெரில. உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு தன் கட்சிக்காரர்களையே நியமிப்பேன் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியாகத்தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதன் பிறகு நம்ம இவர் பிரசாந்த் கிஷோர் பேசுகிறாரு. MS தோனிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பிரபலமாக தெரிந்த ஒரு பீகாரி நான் தான் அப்படின்றாரு. MS தோனியை தமிழ்நாடு லவ் ஹிம். ஏன்னா அவரது கிரிக்கெட் மற்றும் சிஎஸ்கேவோட கேப்டனாக அவர் இருந்தது எல்லாமே சேர்ந்து தான். இன்னும் சொல்ல போனால் கலைஞருக்கே மிகவும் பிடித்த 2 கிரிக்கெட்டர்ஸ் வந்து கபில் தேவ் அண்ட் தோனி தான். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இருவரும் பார்ப்பனர் அல்லாதவர்கள். பார்ப்பனர் அல்லாதவராக இந்தியன் டீமில் கேப்டனாக இருந்தது இந்த 2 பேர் தான். அது மட்டும் இல்லை, இந்த 2 பேர் தலைமையில் தான் இந்தியா வேர்ல்டு கப்பே ஜெயிச்சது. வேற எப்போவுமே வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது. ஸோ அதன் காரணமாகவே கபில் தேவ் மீதும் தோனி மீதும் அந்த காலத்து பழைய ஆட்களுக்கு கபில் தேவ் ரொம்ப பிடிக்கும், இந்த காலத்து ஆட்களுக்கு தோனியை பிடிக்கும். 2 காலத்தையும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2 பேருமே பிடிக்கும். இவர் வந்து விஜயை ஜெயிக்க வச்சிருவாராம். அதனால தமிழ்நாட்டில் வந்து இவர் தோனியை விட பிரபலமாயிடுவாராம். இதில் வேற சொல்லியிருக்கிறாரு, 2026 தாவேகா ஜெயிச்ச உடனே நான் வந்து அதுக்குள்ளே தமிழ் கற்றுக்கிட்டு வந்து அந்த வெற்றி விழாவில் நான் தமிழ்லேயே பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பேச்சுக்கு நடுவில் 3 தமிழ் வார்த்தை பயன்படுத்தினார். வணக்கம், நன்றி, குடும்பம், டிவிகே குடும்பம் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை இடத்துல தமிழில் பேசியிருக்கிறார். இது வந்து இந்த வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச முகநூல் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், விநாயக முருகன் பேர். அவர் ரைட்டரும் கூட, சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதெல்லாம் ஃபேஸ்புக்கில் நேராகவே போடுவார், ஒரு போஸ்ட் உடனே போட்டுருவார். அவர் வந்து ஒரு முரட்டு ரஜினி ரசிகர் தான், இல்லை அப்படி தன்னை காட்டிக்கொள்வார். அவர் ரசிகரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லும்போதெல்லாம் தலைவர்னு தான் போடுவார். தலைவர் மட்டும் அரசியலுக்கு வந்தார்னா நான் குஞ்சை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்பார். சரியா, அப்படியே சொல்லுவார். அப்போ எல்லாரும் கலாய்ப்பாங்க, அப்போ அவர் வரவே மாட்டாருன்றது அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வெற்றி பெற்றவுடன் நான் தமிழ் கற்றுக்கொண்டு வந்து தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு இப்போயே தெரிஞ்சு போச்சு இது விஜய் ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்னு. ஜெயிக்க போகிறது இல்லை, டெபாசிட் வாங்கட்டும், முதல்ல பார்ப்போம். இதில் எல்லாமே சுற்றே வந்து டெபாசிட் வருமா வராதாங்கிறது தான் பேச்சு. அதுக்கப்புறம் தான் அரசியலில் ஜெயிக்கிறதா இல்லையான்றதெல்லாம் 2ஆம் கட்டம். இல்லை, பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார், அப்படி சார் இப்படி சார்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கீங்களே. 2024 பை எலெக்ஷனில் 4 இடத்துல அவரோட ஜன் ஸ்வராஜ் கட்சி நின்றுது. அது சுராஜ் அப்படின்னு சொல்லி பீகாரியில் சொல்கிறாங்க. அது ஆக்சுவல் வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தையாக ஸ்வராஜ் தான், மக்களின் தன்னாட்சி. ஜன் ஸ்வராஜ்னா மக்களின் தன்னாட்சி அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அந்த பேரில் அவர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியிலேருந்து 4 தொகுதியில் நிப்பாட்டினார். 3 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. இந்த லட்சணத்தில் இவர் வந்து என்னத்தை ஸ்ட்ராட்டஜி வகுத்து இவர் வந்து காட்டி தொங்க விட போகிறாருன்னு தெரியல விஜய் கட்சிக்கு. இல்லை, தனக்கே தன்னுடைய கட்சியில் தன்னுடைய மாநிலத்திலேயே ஒன்றும் பண்ண முடியல. இவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி பூரா என்னங்க, இவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சவன்கிட்ட போய் கூட இருந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காசையும் வாங்கிட்டு அவங்க ஏற்கனவே ஜெயிக்கிற மூடில் இருக்கிறப்ப ஜெயிக்க வச்சேன் பத்தியா, மோடியை ஜெயிக்க வச்சேன், அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிக்க வச்சேன், தீதியை ஜெயிக்க வச்சேன், தமிழ்நாட்டில் டிஎம்கே ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு அவர் கதை விட்டுட்டு திரியிறாரு. அது கதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவரை நம்பி போய் விஜய் ஏமாறாமல் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். சரி, அடுத்தால விஜய் பேசும்போது என்ன பேசினாரு? இவ்வளோ நாள் தூங்கிட்டு இப்போதான் வந்து பேசிட்டு இருக்காரு. மும்மொழி கொள்கையாம், அதை ஒத்துக்கலைன்னா மாநில அரசு தர வேண்டிய கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டாங்களாம். இந்த பாசிசத்துக்காரங்களும் பாயாசத்துக்காரங்களும் சேர்ந்து மாற்றி ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க.
அப்படின்னு ஒரு பொன்மொழியை உதிர்த்திருக்கார். நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இந்த மும்மொழி கொள்கைக்காக தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை. நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லியிருக்கணும்? 2 மொழி தாண்டா, நாங்கள் 2 மொழிக்கு மேலாம் படிக்க மாட்டோம், நீ யாரா எங்களை படிக்க சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றிய பாஜகவை பார்த்துல கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் தமிழர்களின் வாழ்க்கை, தமிழக மாணவர்களின் கல்வியின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் அப்படிலாம் நீ பேசிடணும். அதை விட்டு நீங்கள் என்ன பேசுனீங்க? இந்த பாசிசத்துக்காரங்களும் பாயசத்துக்காரங்களும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள். இதுக்கு பேர் நாடகமாட? மக்களோட கல்வி 2700 கோடியை வந்து தரமாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த தர்மேந்திர பிரதான் எவ்வளோ தைரியமாக நீ புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட்டாதான் அந்த 2100 கோடியை தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதே வந்து எடப்பாடியார் இருக்கக்கூடிய நேரமாக இருந்திருந்தா அந்த சத்தம் இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 2100 கோடியை வாங்கிட்டு வந்திருப்பான். ஸ்டாலின் இருக்க போய் தான் தைரியமாக சொல்கிறாரு, நீ எனக்கு தர வேண்டிய நிதியை நீ நிப்பாட்டினா நான் உனக்கு தர வேண்டிய வரியவே நிப்பாட்ட முடியும், பார்த்துக்கோ அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. 2000 கோடி இல்லை தம்பி, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு படத்தில் பிரபு சொல்லுவார்ல, பல கோடி கொடுத்தாலும் சரி ஒரு சில காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம ஸ்டெடியாக தான் இருப்போம். தப்பி தவறி பழனிசாமி மாதிரி ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அந்த அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால தான் நீட் உள்ளே வந்துருச்சு, இல்லைன்னா நீட்டே வந்திருக்காது. கரெக்டா? ஜெயலலிதா அம்மையா இருந்த காலத்தில் 1.5 வருஷம் நீட்டே கிடையாது. அந்த அம்மா இறந்த உடனே தானே போய் இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி புதிய கல்விக் கொள்கைக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க, மும்மொழி கொள்கை உள்ளே வந்திருக்கும். ஆக வரவிடாமல் அரணாக தடுப்பது ஸ்டாலின் தான் நின்று தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ வந்து இதை பற்றியெல்லாம் பேசாமல் நான் வந்து அப்படி கழட்டுவேன் இப்படி கழட்டுவேன்னு இருக்கேன். எல்லாம் எம்ஜிஆர் வந்துட்டாரு அதனால நம்மளும் வந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நடக்காது. அதை பற்றி விரிவாகவே இன்னொரு வீடியோ நாளைக்கு போடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த விஜயின் ஆண்டு விழாவை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.